வசனம் குறித்த கதை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. திருப்பாடல்கள் 118 முதல் 1. பசுமையான மலைமேட்டில் சூரியன் மெதுவாக உதயமாகிக் கொண்டிருந்தது. பொற்கதிர்கள் பூமியை மென்மையாக தொட்டன. அந்த அமைதியான இயற்கை சூழலில் இளைஞன் அமைதியாக நின்று வானத்தை நோக்கி பார்த்தான். அவன் மனதில் பல சிந்தனைகள் ஓடின. வாழ்க்கை அவனை பல சோதனைகள் வழியாக நடத்தி வந்தது. சில நேரங்களில் தோல்வி, சில நேரங்களில் தனிமை. ஆனால் அந்த அதிகாலை நேரம் அவனுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் என்ற மென்மையான குரல் பின்னணியில் ஒலித்தது. காற்று மெதுவாக வீசியது. அருகில் இருந்த புல் மற்றும் இலைகள் அசைந்தன. அதே இடத்தில் அவன் கண்களை மூடி இருகைகளையும் சேர்த்து நின்றான். சூரிய ஒளி அவன் முகத்தில் விழ, அந்த ஒளி அவன் உள்ளத்தையும் ஒளிரச் செய்தது போல இருந்தது. அவன் மனதில் ஓர் உறுதி: ஆண்டவர் நல்லவர், அவர் அன்பு ஒருபோதும் குறையாது. அந்த நொடியில் அவன் இதயம் நன்றியால் நிரம்பியது. அவன் மெதுவாக சொன்னான், ஆண்டவரே, உங்கள் பேரன்புக்கு நன்றி. அவனுடைய முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை மலர்ந்தது. அந்த புன்னகை சாதாரணமானது அல்ல, அது நம்பிக்கையின் புன்னகை. அவன் கடந்த பாதையை நினைத்தபோது ஒவ்வொரு சோதனையும் அவனை வலுவானவனாக மாற்றியிருப்பதை உணர்ந்தான். சூரியன் முழுமையாக உயர்ந்தது. மலைமேடு முழுவதும் பொற்கதிர்கள் பரவின. அந்த ஒளிக்குள் அவன் முன்னே நடக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு அடியும் ஒரு புதிய தொடக்கமாக இருந்தது. உறுதியான குரல் மீண்டும் ஒலித்தது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அவன் ஒளிக்குள் நடந்து சென்றான். அது ஒரு சாதாரண நடை அல்ல, அது நம்பிக்கையுடன் எதிர்காலத்தை நோக்கி எடுத்த முதல் அடியாக இருந்தது.